ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக உணர்த்தின ஒரு விஷயத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும், அதை குறித்து நாமும் கற்றுக்கொண்டு அறிந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஆமென். இந்த 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை இப்படி சொல்லுகிறது: இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? என்ன தகுதியை ஏற்படுத்த வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையிலே தகுதி என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. தகுதியை நாம் சரிப்படுத்தாவிட்டால் சில இடங்களில் ஏற்படுகிற அவமானங்கள், சில சூழ்நிலைகள் ஏற்படுகிற நிந்தைகள், அவைகளை நாம் கேள்விப்படும் போது, அந்த நிந்தைகள் ஏற்படும் பொழுது, அவமானம் ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மிகுந்த கவலை அடைகிறோம், மிகுந்த வேதனை அடைகிறோம். ஆனால் நம்மை நாம் தகுதிப்படுத்தியிருந்தால் அந்த அவமானம் வந்திருக்காது. நம்மை நாம் தகுதிப்படுத்தியிருந்தால் அந்த நிந்தை வந்திருக்காது. குடும்ப வாழ்க்கையில் கூட மனைவிக்கு முன்பு கணவன் மனைவி குறை சொல்லாதபடி தன்னை தகுதிப்படுத்த வேண்டும். மனைவி கணவன் தன்னை கோபித்துக் கொள்ளாதபடி, குறை சொல்லாதபடி மனைவியும் தன்னை என்ன செய்து கொள்ள வேண்டும்? தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 30 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் மாறல அப்படின்னு சொன்னா 30 வருஷமா என்ன செய்யலன்னு அர்த்தம்? தன்னை அந்த விஷயத்திலே சரிப்படுத்தி தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை என்று அர்த்தம். நீங்கள் சில குடும்பங்களில் போய் விசாரித்து பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், அப்படி பல வருஷமா இது இப்படியே தான் இருக்குது. ஏன்? அந்த விஷயத்தை யோசித்து பார்த்து, நிதானித்து பார்த்து, அதை அறிந்து, அதை சரிப்படுத்தி, இந்த காரியத்தை பூரணப்படுத்திடுவோம், இதில் குறை இல்லாமல் வச்சுருவோம் அப்படின்னு ஒரு செயல்பாடுகள் அங்கே இல்லாமல் போய்விட்டது. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தகுதி என்பது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பே தகுதியானவன். தகுதியானவன் எல்லாவற்றையும் பெறுவான். தகுதியா இருக்கும்போது தான் எல்லாம் கிடைக்கும். ரட்சிப்பு இலவசம். ரட்சிப்பு அடைவதற்கு தகுதியே இல்லை. ரட்சிப்பு அடைவதற்கு தகுதி கிடையாது. ஆனால் ரட்சிப்பில் நிலை நிற்பதற்கு ஒரு தகுதி உண்டு. ரட்சிக்கப்படுவதற்கு தகுதி இல்லாத பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்மை ரட்சித்தார். அந்த நேரம் நமக்கு என்ன கிடையாது? தகுதி கிடையாது. எந்த தகுதியும் கிடையாது. நம்மளை பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், பாவிகளை ரட்சிக்க நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன செய்தார்? மரித்தார். ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம யார் கிடையாது. அதுதான் நீங்க தகுதி அடைஞ்சிருக்கீங்களாங்கிறதுக்கு அர்த்தமே. இன்றைக்கு நான் யார் கிடையாது என்றால், நான் பாவி இல்லை, என்னை அவரே என்னவாக்கியிருக்கார்னா தகுதி ஆக்கியிருக்கிறார். அந்த தகுதியினால் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன சொல்றாரு? நம்மள எல்லாரும் என்னன்னு சொல்றாரு? நீதிமான் என்கிறார். நம்மை பார்த்து ராஜாக்கள் என்கிறார். நம்மை பார்த்து ஆசாரியர்கள் என்கிறார். நீதிமான்னு சொன்னார, நீதிமானுக்குரிய தகுதி எங்கே? உங்களையும் என்னையும் ஆசாரியன் என்றாரே, ஆசாரியனுக்குரிய தகுதி எங்கே? உங்களையும் என்னையும் ராஜாக்கள் என்றாரே, ராஜாக்களுடைய தகுதி எங்கே? நேற்றைய தினத்தில் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு உடுப்பு வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே ஒரு வாசகம் எழுதியிருந்தது, கிங் நெவர் பார்கின். என்ன எழுதியிருந்தது? ராஜா ஒரு நாளும் பேரம் பேச மாட்டான் அப்படின்னு இந்த காசு கொடுக்கறதுக்கு நேரம் மேலே எழுதியிருக்கு. நான் அவர்கிட்ட கொஞ்சம் விலையை குறைச்சிக்கிறீங்களான்னு சொல்லுறதுக்கு பேசி முடிச்சுட்டு, கொஞ்சம் குறைச்சி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி முடித்த பிறகு தான் அதை பார்த்தேன். பார்த்த பிறகு அடுத்து நான் பேசலை. ஏன்னா நான் கிங். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? நான் என்னை அப்படி ஒரு தகுதியை ஏற்படுத்தினால்தான் என்னை பார்க்கிறவர்கள், அல்லேலூயா. ஒருவேளை பாஸ்டர்மா இப்படி சொல்லலாம், என்னைய பாஸ்டர் மகாராணி மாதிரி வைக்கலாம்னு வச்சா அவர் வைக்கல அப்படின்னா நான் திரும்ப சொல்லுவேன், என்னைய கிங் ஆக்குனா அவங்க ஆட்டோமேட்டிக்கா மகாராணி தான். நான் மகாராணியா வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் ரகசியம். வேதத்தில் தெளிவாக இருக்கிறது. உங்கள் கணவரை நீங்கள் எப்படி வைக்கிறீர்களோ அந்த பதில் தான் நீங்க. உங்க கணவரை எப்போது லூஸ் சொன்னீங்கன்னா நீங்களும் யாராக தான் மாறுவீங்க. நீங்களும் அதான் ரிசல்ட். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எங்கேயோ இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, முன்பு நீங்கள் தூரமா இருந்தீர்கள், அவருடைய ரத்தத்தினால என்ன ஆனீர்கள்? சமீபமானீர்கள். முந்தி உங்களுக்கு எந்த விஷயமும் கிடையாது. உங்களை புறஜாதிகள் என்று புறம்பே தள்ளப்பட்டது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஆசாரியர்களாக மாற்றப்பட்டீர்கள். அப்போ உங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கார். அதை நான் இன்னும் புரிவதற்கு ஏதுவா இப்படி சொல்கிறேன், வேல்யூ யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே சரியா மதிப்பிட்டு நீங்க யாருன்னு உங்களை நீங்க என்ன பண்ணிக்கங்க, புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம யாருன்னே புரியாதனால தான் நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதே நமக்கு என்ன செய்ய மாட்டுது, தெரிய மாட்டுது. இன்றைக்கு அநேகர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இந்த வேத வசனத்தை வாசித்தாலும் அவர்கள் சொல்லுகிற காரியம், இது இந்திய தேசம், இந்த கலாச்சாரம் இப்படி இருக்கிறது. வேதத்தை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள எந்த கலாச்சாரத்திற்கும் நீங்கள் அடிமை கிடையாது. நீங்கள் வேத வசனத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால்
உங்களுக்கு எந்த கலாச்சாரமும் அடிமைப்படுத்தி இந்த கலாச்சாரத்தின் நிமித்தமாக இந்த வசனத்தை நாங்கள் இப்படி பின்பற்றுகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறவர்களாக இருந்தால் உங்களை நீங்களே மதிப்பீட்டில் குறைக்கிறது மாத்திரமல்ல, ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். நீங்கள் வேத வசனத்தை நம்புவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரே ஒரு கலாச்சாரம் தான். என்ன கலாச்சாரம்? வேதம் சொல்லுகிற கலாச்சாரம். ஆமென். பரிசுத்த வேதம் உங்களை நடத்துகிற ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அப்படி இருக்கிறபடினால்தான் அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? உலகத்தில் எந்த கலாச்சாரம் உங்களை எப்படி சொல்லுகிறது? லேவியராமம் 20:26 தெளிவாய் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள். அதற்காகவே உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செய்தேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? வேறு கலாச்சாரத்துக்குள்ளே, உலக கலாச்சாரத்துக்குள் இருக்கிறவர்களிடத்திலிருந்து உங்களை என்ன பண்ணியிருக்கிறேன்? பிரித்தெடுத்திருக்கிறேன். அதை புரிந்து, இஃப் ஐ வேல்யூ மை செல்ஃப் இன் தட் வே, அந்த விதத்தில் என்னை நான் வேல்யூ பண்ணுவேன் என்றால் இந்த உலக கலாச்சாரம் எதுவும் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் தான் வாழ்றோம். நம்ம உலகத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், உலகத்தில் உள்ளவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும், மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த உலகத்திற்கு ஒத்து போக என்னால் முடியாது. ஆகையினால தான் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்க என்ன பண்ணுங்கன்னா வசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி வாழுங்கள். இன்றைக்கு நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் சிலரிடத்தில் கேட்டால் இது எங்களுடைய குடும்ப வழக்கம், இது எங்களுடைய கலாச்சாரம் என்று சொல்லுகிற ஒரு பழக்கத்திற்கு இன்றைய கிறிஸ்தவர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கென்று ஒரு கலாச்சாரம் இல்லை, ஒரே ஒரு கலாச்சாரம், அது வேதத்தில் இருப்பதுதான். அல்லேலூயா. நீங்கள் வேத வசனத்தை பின்பற்றுவதை பார்த்து உங்களை சந்தித்தாலே நீங்கள் கிறிஸ்தவர்கள் தானே என்று கேட்கிற அளவிற்கு அந்த கலாச்சாரம் உங்களை நடத்தும். இன்றைக்கு கண்டுபிடிக்கவே கஷ்டமா இருக்கு யார. ஆமா, ஏன்னா எல்லாம் ஒன்னா தானே இருக்கு, ஒன்னா இருப்பது அல்ல. அல்லேலூயா. அப்ப என்னை நான் தகுதி ஆக்கி கொள்வதற்கு நான் யார் என்பதை புரியணும். அப்ப என்னை நான் சரியாய் புரிந்து கொள்வேன் என்றால், அப்ப என்னை என்னெல்லாம் ஆண்டவர் ஆக்கி இருக்கிறார், எப்படியெல்லாம் வச்சிருக்க விரும்புகிறார். என்னை சொல்றாரு, நான் உன்னை என் வலது பார்சத்தில் கொண்டு என்ன பண்ணிக்கிறேன், வச்சுக்கிறேன். அப்போ அங்கே போய் உட்கார்றதுக்குரிய என்ன இருக்கணும், தகுதி இருக்கணுமா இல்லையாங்க? திடீர்னு உங்களுக்கு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு வருதுன்னா, நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படியே காலையில் தூங்கி எந்திரிச்சு கிளம்பி அப்படியே போயிடுவீங்களா? காலையில் எத்தனை பேர் அப்படி எந்திரிச்சு உடனே இப்போ டெல்லிக்கு ஃப்ளைட்டில் போய் அங்கே போய் இறங்கிட்டு ரூமில் தங்கிட்டு உடனே எந்திரிச்சு அப்படி போயிடுவோமா? கேள்விப்பட்ட நாள்ல இருந்து அதை எப்படி பேசணும், என்னென்ன வார்த்தை சொல்லி பேசணும், எதெல்லாம் முக்கியமாக பேசணும், எதை பேசணும், எதை ரெண்டாவது பேசணும், அப்போ அதில் கண்ணாடி முன்னால் நின்று ப்ராக்டிஸ்லாம் பண்ணி நடக்கலையா? ஒரு மீட்டிங்கில் ஒரு நிறைய பேர் முன்னால் பேசணும்னா ஒரு ஆயத்தம் ஏற்படுகிறது என்றால் அர்த்தம் என்ன? அதுதான் நம்மை தகுதிப்படுத்தி கொள்கிறது. அப்போ நான் போய் பேசும் பொழுது அந்த இடத்துல என்னுடைய பேச்சில் எந்த குறை வரக்கூடாது, யாரும் என்னை குறைவாய் மதிப்பிடக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு புதிய ஆடை கூட, கோட் சூட் கூட அன்றைக்கி என்னது புதுசு. ஏன்னா நான் போகிற இடம் அப்படிப்பட்டது. நீங்கள் அப்படி இந்த உலகத்தில் உள்ள ஒரு காரியத்தை நீங்கள் நிர்ணயிப்பீர்கள் என்றால் உங்களையும் என்னையும் மீட்ட ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகம், உங்கள் மீது வைத்திருக்கிற கிருபை, உங்களுக்கென்று தந்திருக்கிற காரியத்தில் நீங்கள் என்ன தகுதியை ஏற்படுத்துகிறீர்கள்? அவர் உங்களை நல்ல ஒரு இடத்துல வைக்க விரும்புகிறார். ஆனால் நம்ம போய் எங்கேயோ போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ இங்கே வா, இந்த லெவலுக்கு வா அப்படின்னா நம்ம வந்துக்கிறேன் பொறுமையாக வரேன். நான் என்னை தகுதிப்படுத்த தான் அவர் என்னோடு இடைப்பட்டு கொண்டே இருப்பார். என்னுடைய தகுதியை நான் ஏற்படுத்தவில்லை என்றால், நான் ஏன் தகுதி என்றால் அதான் புரியும் உங்களுக்கு. என்னை நான் தகுதிப்படுத்த, அதைத்தான் சொல்லுகிறது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே என்ன வாசனை அதிகமாக இருக்குமா? வசனம் என்ன சொல்லுகிறது? மரண வாசனை அதிகமாக இருக்கும். ஏன்னா கெட்டு போறவனுடைய முடிவு மரணம். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான என்ன வாசனை இருக்குமா? ஜீவ வாசனை இருக்கு. அப்ப இந்த ஜீவ வாசனைய நான் சரியா நடப்பிக்கிறதுக்கு எவன் தகுதியானவன் என்று கேள்வி வருகிறதே, அந்த எவன்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். யாரு அப்படின்னா, வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்ப நம்ம எல்லாருமே யாரா இருக்கணும்? அவர் என்னை எதற்கு அழைத்தாரோ, எதற்காக தெரிந்து கொண்டாரோ, என்ன சொன்னாரோ அது அப்படியே என்னிடத்தில் வர வேண்டும். இப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து இப்போ இந்த நாள் வரை உங்களுடைய தகுதி என்ன வந்திருக்கிறது? நீங்கள் எந்த அளவு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரே, அந்த ரட்சிப்பிலே என்ன தகுதி அடைந்தீர்கள்?
சரி, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் அபிஷேகம் பெற்றீர்களா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் பரிசுத்த ஆவியினால என்ன செய்யப்பட்டார்களாம்? நிரப்பப்பட்டார்கள். அந்த அபிஷேகம் பெறும் பொழுது அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ஏனென்றால் தேவனோடு ரகசியம் பேசுவதற்கும் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும். ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த நீங்கள் அந்த தகுதி வந்திருக்கிறதா? தகுதியே அடையாம இருந்துட்டு ஆனா ஆண்டவர்கிட்ட கேட்கிற விண்ணப்பமும் வைக்கிற காரியமும் எவ்வளவு பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. உங்களை நீங்கள் எந்த அளவு தகுதிப்படுத்தி இருக்கிறீர்கள்? நான் கேட்கிற கேள்வி புரியும் நினைக்கிறேன். உங்களை நீங்கள் தகுதிப்படுத்துகிறது என்ன? உங்களுடைய சொந்த அலுவல்களுக்கான வேலைகளை செய்யும் போது உங்களை எந்த அளவு தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள்? கர்த்தருடைய காரியத்துக்கு எந்த அளவு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள்? எல்லாத்தையும் ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ என்னை நான் தகுதிப்படுத்துகிற அந்த விஷயத்தில் நான் சரியாக இருப்பேன் என்றால் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எதுவும் என்னை ஒன்றும் சேதப்படுத்தவே முடியாது. சில நேரங்களில் சிலர் ஜெபிப்பதற்கு அழைப்பார்கள், பிசாசின் கிரியைகளை இருந்து விடுதலை பெறுவதற்கு ஜெபம் பண்ணும்படி அழைப்பார்கள். நான் அவர்களிடத்தில் கேட்பேன், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆச்சும்பாங்க. 10 வருஷம் கழிச்சு இப்போ என்ன பாதிச்சிருக்கு? பிசாசு பிடித்திருக்கிறது என்று 10 வருஷம் கழிச்சு ஃபோன் அல்லது நேரில் வாங்கன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. என்னுடைய கேள்வி, நீங்கள் தகுதி அடைந்திருந்தால் பிசாசு வந்திருப்பானா? வர முடியுமா? வாய்ப்பே இல்லை தானே. ஏன் வாய்ப்பு இல்லைன்னா நீங்கள் தகுதியாக இருந்திருப்பீர்கள் என்றால். வசனம் சொல்லுகிறது, ஒரு பிசாசு வெளியே துரத்தப்பட்ட பிறகு, அந்த பகுதியை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பிசாசை நீங்கள் வெளியே விரட்டிட்டீங்கன்னு வைங்க, அது என்ன செய்யுமா? வெளியே போயிட்டு அங்கேருந்து கவனிச்சுக்கிட்டே இருக்குமா. அது கவனிக்கும் போது அது போன இடம் அது இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி நல்லா அழகுபடுத்தி அதுக்கு ஏற்ற மாதிரி ஆன உடனே சும்மா அது மட்டும் வராதான். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 24 இருந்து பாருங்க. அது அது அங்கிருந்து பார்த்துட்டு ரொம்ப அழகா இருந்த உடனே என்ன செய்ததுன்னா திரும்ப தனியா வராதான். 24ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்ப போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது நிப்பாட்டுவோம். அதில் வரும்போது இப்ப பிசாசு துரத்தியாச்சு. துரத்தின உடனே இப்ப நம்மால் என்னன்னா ரட்சிக்கப்பட்டாச்சுன்னு சொல்லியாச்சு. இப்போ இது என்ன பண்ணுது? துரத்தப்பட்டது அப்படியே போகுதான், போய் சுற்றி திரியுதான். அதுக்கு இந்த வீட்டில் இருந்த மாதிரி ஒரு சொகுசு வேற எங்கேயும் கிடைக்கலையாம். உடனே என்ன பண்ணுதான்? திரும்ப நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா? யாரை? புரியுதா? நம்ம எங்கே சிக்கி கிடக்கும் பாருங்க. திரும்ப நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னை விட்டு விலகின ஒரு பிசாசு திரும்ப என்ன ட்ரை பண்ணும்போது நான் அவைலபிளாக இருக்கக்கூடாது. ஆமே, நான் அவைலபிளாக இருந்தேன்னா அர்த்தம் என்னன்னா என்னை நான் தகுதிப்படுத்தவில்லை. அல்லேலூயா. கிறிஸ்து என்னை எதற்காக ரட்சித்தாரோ அதை நான் செய்யவில்லை என்று அர்த்தம். அது திரும்ப அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்ட. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது இருக்கும்போது கூட அப்படி ஒரு ஆளா இல்லையா. அது போன பிறகு இப்ப ரிட்டர்ன் பார்த்தா, அட நம்ம வீடு முந்திய விட எப்படி இருக்கு, அழகா, முந்திய விட அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி போய் இருந்த பேயே பரவாயில்ல, இருந்த ஆவியே பரவாயில்ல. இது என்ன பண்ணுதான்? போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். இப்ப இதுக்கு யார் தகுதிப்படுத்தணும்? இது யாரு தடுக்கணும் சொல்லுங்க? பாஸ்டர் தடுக்கணுமா? ஆண்டவர் தடுக்கணுமா? நம்ம தடுக்கணுமா? நம்ம தான் தடுத்திருக்கணும். ஏன்னா அது வெளியேறின உடனேயே அது இனி உட்புகாத அளவுக்கான தகுதியை நான் என்ன பண்ணியிருக்கணும்? வளர்த்துருக்கணும். என்ன தகுதியை வளர்த்துருக்கணும்னா, என்னை ரட்சித்தவர் அவர் எதற்காக என்னை அழைத்தாரோ அந்த அழைப்பில் நான் நின்றுக்கணும். எதற்காக என்னை அபிஷேகம் பண்ணாரோ அந்த அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கணும். என்னெல்லாம் எனக்கு வாக்கு பண்ணினாரோ அந்த வாக்கு தத்தம் முழுவதும் எனக்குள்ளே நிறைவேறும்படி அதுக்கு ஏற்றபடி நான் என்னை அந்த சிந்தைக்குள் கொண்டு வந்திருந்தால் இந்த பிசாசு இப்படி ஜோடிச்சு திரும்ப ஏழை கூட்டிக்கிட்டு என்ன செய்யாது, வராது. இன்னைக்கு நிறைய நேரம் ரட்சிக்கப்பட்டும் பிரச்சனை தீரலைன்னா தகுதி வந்தாதான் அடுத்த ஆசீர்வாதம். உங்களை பாவியிலிருந்து மனம் திரும்ப செய்கிறது மட்டும்தான் இலவசம். அதுக்கு மட்டும் நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். இயேசுவே உன்னை நம்புகிறேன், உம்மை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த ஒரு வார்த்தையில் அவர் உங்களை கிளியர் பண்ணிடுவார். ஆனா அதுக்கு அடுத்து எல்லாமே யார் தான் தகுதி ஆகணும்?
அதுக்கு தான் வேத புஸ்தகத்தை கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் சர்ச்சை கொடுத்துருக்காரு, அதுக்கு தான் நம்மளை வழி நடத்த வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதற்கு தகுதியாக வேண்டும். அதைத்தான் இங்கே நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. கெட்டு போகிறவனுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குன்னு ஒரு வாசனை இருக்கு. ரெண்டு வாசனை இருக்குங்க. இப்ப நீங்க எந்த வாசனையில இருக்கீங்க? கெட்டு போன நம்மளை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் கெட்டு போன மாதிரி ஒன்றும் தெரியலையே. யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யாமங்க? கெட்டு போகாமல். அப்ப ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்தார்னா என்ன செஞ்சிருவேன்? நான் கெட்டு போயிருவேங்கன்னு சொல்லி தான் ரட்சித்தாரு. இன்னும் கெட்டது சரியா இன்னும் என்ன ஆகல, சுத்தம் ஆகலையே. இந்த வருஷத்தின் கடைசி காலத்தில் இருக்கிறோம். கொஞ்சம் நம்மளை என்ன செய்வோம்? கவனித்து பார்ப்போம். என் தகுதி எந்த அளவுக்கு வந்திருக்கிறது? என்னுடைய தகுதி என்ன? என்னுடைய தகுதியை நான் வளர்த்து கொள்ளும் போது அதற்கேற்ற அபிஷேகம், அதற்கேற்ற கிருபை, அதற்கேற்ற மகிமை, அதற்கேற்ற வெளிப்பாடுகள், அதற்கேற்ற புரிதல் எல்லாம் வரும். ஆமென். இப்ப நான் பாஸ்டரா இருக்கிறேன். நானே என்னைய கேட்டா, என்னை பொறுத்த அளவுல இந்த பாஸ்டர் ஊழியத்துக்கு நான் இன்னும் என்ன ஆகணும்? வருஷம் 24 ஆக போகுது பாஸ்டர் ஆகி. ஆனா நான் இன்னும் என்ன ஆகணும்? தகுதி ஆகணும். ஏன் அப்படி என்றால் இதுல இன்னும் அவ்வளோ இருக்கு. நான் என்னை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு இன்னும் உண்டு, இன்னும் உண்டு, இன்னும் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நான் இவ்வளவு தகுதியானதற்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்றால் இன்னும் தகுதியானால் தான் இன்னும் செய்வார். நான் என்னை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்ப இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு கெட்டு போகாது இருக்கும்படி தான் அவர் சொல்லுகிறார். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன அடையணுமா? அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை அடைய வேண்டும். யாரும் கெட்டு போயிடக்கூடாது. இயேசு இந்த பூமிக்கு வந்ததனுடைய முகாந்திரமே அதுதான். யாரும் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. ஏனென்றால் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். திரும்ப அந்த மகிமையை கொடுப்பதற்குத்தான் கிறிஸ்து வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்போ மகிமையை திரும்ப தந்து நம்மளை எல்லாரையும் என்ன பண்ண பார்க்கிறார்னா தகுதிப்படுத்து. எதற்கு தகுதிப்படுத்துகிறார்? நித்திய ஜீவனுக்குள்ளே அவரோடு கூட வீற்றிருக்கும்படி நம்மளை தகுதிப்படுத்துகிறார். அந்த தகுதி கெட்டு போகிறவனுடைய மரண வாசனையோடு வராது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இருக்கிற ஜீவனுக்கு எதுவான ஜீவ வாசனையாய் வரும். இப்ப சபைக்குள்ள இருக்கிற நம்ம எல்லாருமே நம்மகிட்ட இருந்து என்ன வாசனை வரணும்? ஜீவ வாசனை வரணும். இந்த ஜீவ வாசனை வரலன்னா 7 ஜோடிச்சு வரும். ஏன்னா அது கெட்டு போகிறதுக்கான வேலையை தானே பார்க்கும். அது கெட்டு போறதுக்கு உண்ட எல்லா வேலையும் பார்க்கும். ஆகினால தான் சபை கலாச்சாரத்திற்கும் உலக கலாச்சாரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சபை கலாச்சாரம் எப்படியாவது உங்களை கெட்டு போகாம என்ன பண்ணிக்கணும், பார்க்கணும்னு முயற்சி பண்ணுது. ஆனா உலகம் முழுக்க முழுக்க உங்களை என்ன மட்டும்தான் செய்யுது? கெட்டு போக மட்டும்தான் செய்யுது. இந்த மொபைல் ஃபோன் கையில் இருக்கு. முந்தியாவது வீட்டுக்கு வந்தாதான் டிவி பார்க்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு பையன் ரோட்டில் பாலத்தில் உட்காந்து சத்தமாக ஏதோ ஒரு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கான். எங்கே உட்காந்து? ரோட்டில் பாலத்தில் உட்காந்து, ரோட்டு ஓரத்தில் உட்காந்துருக்கான். முந்தினா அவன் வீட்டுக்கு போயிருக்கணும். இப்போ அவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் என்ன வருது? நாடகம் வருது, சினிமா வருது, இன்னும் என்னென்னலாம் உண்டோ, எதெல்லாம் கூடாதுன்னு இருக்கோ எல்லாமே இதில் என்ன செய்யுது? வருது. இதில் நோ ரெஸ்ட்ரிக்ஷன், என்னதுமே தடையே கிடையாது. 100% கெட்டது இதில் இருக்கானா? இருக்கு. 100% நல்லது மட்டும் இருக்கா? இருக்கு. இப்போ இதை ஆப்ரேட் பண்ணுற நான் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தெரியாதுங்க. இது பாஸ்டர் ஃபோனு. இந்த ஃபோனுக்கு தெரியுமா இது பாஸ்டர் ஃபோனுன்னு? சொல்லுங்க. இது பாஸ்டர் ஃபோனு, அதனால இதுக்குள்ளெல்லாம் நான் வரக்கூடாது. யூடியூப்ல இந்த விஷயம்லாம் வரக்கூடாது. இது பாஸ்டர் ஃபோனு, அதனால இந்த இதுலலாம் நான் வேற எதையும் காட்டக்கூடாது அப்படின்னு இந்த ஃபோனுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த ஃபோனை ஆப்ரேட் பண்ற பாஸ்டருக்கு தான் தெரியணும். அது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த ஃபோனை ஆப்ரேட் பண்ற உங்களுக்கு தான் தெரியணும். உங்க தகுதி என்ன, உங்களுடைய தகுதி என்ன, நீங்கள் யார் என்பதை நீங்கள் அறிந்தால்தான் உங்க ஆப்ரேட் பண்ற ஃபோனே கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கும். அப்படி கூட சொல்லுவோம். என் ஃபோனு கூட எப்படி இருக்கணுங்க? கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். அது எப்படிங்க? ஃபோன் எப்படி இருக்கும்? என் ஃபோனை திறந்தா அது காட்டுறதை வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்படி என்னுடைய வீடு, நான் பழகிற நண்பர், என்னுடைய சொந்த பந்தம் எல்லாமே கர்த்தருக்கு பிரியமானதா மாறணும்னா நான் அடைகிற தகுதியை பொறுத்து. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டும் இன்னும் எனக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை எனக்குள்ளே வரலனா நான் இன்னும் என்ன பெறலன்னு அர்த்தம்? தகுதி அடையல. அப்ப அந்த தகுதியை நான் சரியாய் பெற்றுக்கொள்ளாவிட்டால் நிச்சயமாய் எனக்கு கர்த்தர் எதுவும் செய்ய முடியாது.
ஏனென்றால் இந்த தகுதி எப்படியாம் பாருங்க, 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களால நாங்க தகுதியானவங்க இல்ல. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனா. இப்ப என்னை நீதிமான் என்று சொன்னது பக்கத்து வீட்டுக்காரனோ, எதிர் வீட்டுக்காரனோ, என் மனைவியோ, என் கணவனோ, என் மாமனாரோ, எங்க அப்பாவோ, எங்க அம்மாவோ என்னைய நீதிமான்னு சொல்லல. சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க சொல்லல. ஆனா என்னை ரட்சித்த, என்னை மீட்ட, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்களும் நானும் யார் என்று? நீதிமான் என்று. அவர் என்னை நீதிமான் என்று சொல்லும் போதே என்னை தகுதி ஆக்கிட்டார் என்று அர்த்தம். என்னை பார்த்து பரிசுத்த சந்ததி என்று சொல்லும் போதே என்னை தகுதி படுத்தி விட்டார் என்று அர்த்தம். என்னை பார்த்து நீங்க ராஜாக்கள் என்று சொல்லும் போதே தகுதி ஆக்கி விட்டார். இப்ப நான் அடுத்து சொல்ல வேண்டும், ராஜாக்குரிய தகுதி என்ன, ஆசாரியனுக்குரிய தகுதி என்ன? ஒரு நாள்ல முடிக்க முடியாது. அப்ப ராஜாக்குரிய தகுதி இவ்வளவு இருக்குன்னா அந்த அளவுக்கு அந்தஸ்துல என்னைய நினைச்சுதான் ஆண்டவர் என்னைய ராஜான்னு சொன்னாரா? அந்த அளவுக்கு சொல்லிதான் என்னைய ஆசாரியன்னு சொன்னாரா என்றால் ஆம். அன்றைக்கு ஆண்டவர் நியாயாதிபதிகளையும் ராஜாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் வைத்து கர்த்தர் சகலவற்றையும் பேசினார். இன்றைக்கு குறிப்பிட்ட நபர் அல்ல, அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரையும் அப்படியே மாத்திடுறார். அப்ப என்னை தகுதிப்படுத்துவதற்கு அவர் தந்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தில் நான் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறேனா? நீங்கள் ரட்சிப்படைந்து இத்தனை வருஷம் ஆகிவிட்டதே, உங்கள் தகுதி என்ன? நீங்கள் என்ன தகுதி அடைந்திருக்கிறீர்கள்? நீங்கள் என்ன தகுதியை பெற்றிருக்கிறீர்கள்? அப்ப நாம் எல்லாருமே அந்த தகுதியை பெறுவதற்கு பிலிப்பியர் 3:10-11 இப்படி சொல்லுகிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நான் தகுதியாக இருக்க வேண்டும். அப்போதான் எக்கால சத்தமே எனக்கு கேட்கும். நான் தகுதியா இல்லைன்னா எனக்கு எக்கால சத்தம் என்ன செய்யாதான்? கேட்காது. அப்படி நான் தகுதி அடைவதற்காக அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா என்ற அதை தொடர்ந்து வாசிப்பது போல இன்னொரு இடத்துல அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் இன்னும் நலமா இருக்கும். 1 கொரிந்தியர் 10:23 அப்போ அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். அந்த வசனத்தை வாசிங்கன்னா எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் ஏன் தகுதியாயிராதுன்னா, இந்த உலகத்தில் நான் அனுபவிக்க நினைக்கிற நிறைய விஷயம் என்னை கிறிஸ்துவுக்குள் தகுதி உள்ளவனாய் மாற்றாது. நான் உலகத்தில் அனுபவிக்க தகுதியாக இருப்பதற்கு அதிகம் உண்டு. ஆனால் நான் ஏன் அதை அனுபவிப்பதில்லை, ஏன் அதை செய்வதில்லை என்றால் அது என்னை ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையா என்ன செய்யாதது? மாற்றாது. அப்படி மாற்றாதபடினால் நான் அதை தகுதியாய் இருந்தும் அதை நான் அனுபவிப்பதில்லை. எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? அப்படி நான் ஏற்றுக்கொள்ளாமல் நான் என்ன சொல்லுகிறேன்? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை என்ன செய்யாதான்? உண்டாகும். இதாங்க தகுதியை புரிகிறது. இந்த பவுல் தான் என்றைக்கு கர்த்தரால் அழைக்கப்பட்டாரோ அதற்கு முன்பு இவருக்கு எல்லா நியாயப்பிரமாணத்தின் விவரங்களும் தெரியும், பின்னணியம் எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் என்றைக்கு தகுதி அடைய அழைக்கப்பட்டாரோ அன்றைக்கே தன்னை தகுதிப்படுத்தி கொள்ள ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நான் அப்படி என்ன தகுதிப்படுத்தி இருக்கிறோம்? உங்களை நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்களே ஒரு வேல்யூ பண்ணுங்க. ஓ, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ரட்சிக்கப்பட்ட நான் இத்தனை ஆண்டு காலம் ஆகியும் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற வளர்ச்சி என்ன, எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த அந்தஸ்து என்ன, தகுதி என்ன என்பதை நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் லெவல் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அந்த லெவலை வச்சு தாங்க பிசாசு கிரியை உங்கள்கிட்ட நடக்கணுமா நடக்கக்கூடாது. ஒருவர் என்னோடு கேட்டார், பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறேன், அப்புறம் ஏன் பிசாசின் கிரியைகள் எங்களை தொடுகிறது? நான் சொன்னேன், சர்ச்சுக்கு ரெகுலராக போனால் தொடாதுன்னு யார் சொன்னா? சர்ச்சுக்கு வந்த உடனே பிசாசு தொடாதுன்னு யாருங்க சொன்னா? நீங்கள் தகுதியாக இருந்தால் தான் தொடாது. என்ன தகுதி? கிறிஸ்துவுக்குரிய தகுதி உங்கள்கிட்ட இருந்தா, ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை உங்க மேல அடிச்சதுன்னா உங்க எல்லைக்கு அது என்ன செய்யாது? வராது. உங்ககிட்டையும் என்கிட்டையும் மரண வாசனை அடிச்சா என்ன செய்யும்? அவன் யார்? அவன் மரணத்துக்கு அதிகாரி. எங்க சொல்லி இருக்கிறது? எபிரேயர் 2:14-15 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் மரணத்துக்கு அதிபதியாகிய பிசாசானவனை தான் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்ப என்கிட்ட மரண வாசனை வந்தா அவன் வருவானா வரமாட்டானா?
வருவான். ஆனால் என்னிடத்தில் ஜீவ வாசனை வந்தால் அவன் என்னிடத்தில் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. ஏனென்றால் என்னிடத்திலே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை இருக்கிறபடினால், நான் அந்த தகுதியை அடைந்து விட்டபடினால், மரண வாசனை உள்ளவன், மரணத்துக்கு அதிபதியாய் இருக்கிறவன், அவன் என்னை நெருங்கவே முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற மரணம் என்பது இந்த சரீரத்திற்கு மரணம் நிச்சயம் உண்டு. ஆனால் ஆத்துமாவிலே நித்தியமாய் காலமாய் வாழுவதற்கு ஏதுவான ஜீவனை கர்த்தர் தருகிறார். அந்த தகுதி அடைஞ்சிருக்கிறோமா? இன்றைக்கு நாம் அந்த தகுதியை சரியாய் எந்தெந்த விதத்தில் உரிமையோடு வைத்திருக்கிறோம்? வேதத்திலிருந்து சிலரை உதாரணப்படுத்தி நான் காண்பிக்க விரும்புகிறேன். தன்னுடைய காரியங்களிலே ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸ்கூலுக்கு போகிறது, காலேஜுக்கு போகிறது, வேலைக்கு போகிறது, எல்லா இடத்துலையும் உங்களை தகுதிப்படுத்தி கொள்வதிலே நீங்கள் எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். உங்களுடையதை குறித்த கவனம் அதிகமாக இருக்க வேண்டும். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது. ஒரு முறை நான் நினைக்கிறேன், ஒரு 15 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், டெல்லிக்கு ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்கு போயிருந்தேன். போயிட்டு அப்போ மொபைல் ஃபோனை இப்படி சட்டப்பையில் முதல்ல ஃபோன், அந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்த காலம், ஒரு கிஃப்ட் கிடச்சிது. இப்படி பையில் வச்சுருந்தேன். அந்த சர்ச்சிலேருந்து இப்படி இறங்கி இப்படி நடந்து வந்தேன் பாருங்க. திடீர்னு வேகமாக ஒரு ஸ்கூட்டர் வந்துச்சு. ஸ்கூட்டர் வந்துட்டு என்னை தாண்டி போச்சு. ஃபோனை காணும். இந்த ஃபோனை காணும். என்ன நடந்துச்சு? அந்த ஸ்கூட்டர் ஒட்டி வந்துச்சு. என் கை பக்கம் லைட்டாக இப்படி தட்டின மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஃபோனை காணும். அப்போ அன்னைக்கு புரிஞ்சு கொண்டேன், இந்த ஃபோனை பத்திரப்படுத்துகிற தகுதி எனக்கு இல்லை. அதனால என்ன பண்ணிட்டேன்? இழந்துட்டேன். அதுக்கு பிறகு ஆண்டவருடைய கிருபையில் இது வரைக்கும் எதையுமே என்ன செய்யலை, இழக்கலை. என்ன இருக்குது இப்போ எனக்கு? அந்த விஷயத்தில் ஒரு கவனம் வந்துருச்சு. அது மாதிரி தாங்க நமக்கு உரியதை நிறையா விஷயத்தை நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிக்கலாம் என்று கொடுத்ததை கூட நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரோம்? இழந்துக்கிட்டே வரோம். நம்ம இழந்ததுக்கு அவர் திரும்ப தரணும்னு இல்லை. திரும்ப நீங்கள் உணர்ந்து மன்னிப்பு அடைந்து நீங்கள் அதற்கென்று கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகி அதுக்கு நீங்கள் சரியானாதான் திரும்ப கிடைக்கும். ஆண்டவரே தெரியாமல் விட்டுட்டு, ஆண்டவரே தந்துருங்க திரும்ப, அப்படிலாம் தரமாட்டார். நீங்கள் உணர்ற வரைக்கும் தரமாட்டார். என்ன உணரணும்? ஆண்டவரே நான் என்னுடைய புத்தீனத்தினால் தான் இதை இழந்தேன், இதை செய்தேன் அப்படின்னு நீங்கள் சரியாக மனம் திரும்புதல் திரும்பியும் உங்களுக்குள்ளே வந்தால் தான் அதுக்கு திரும்ப தர முடியும். கவனித்து பாருங்களேன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தில் யாக்கோபு கூழ் காய்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அங்கே ஏசா அவங்க அண்ணன் வராரு. அண்ணன் தான், தம்பி தான், இருந்தாலும் கவனமாக தான் இருக்கணும். அண்ணன் வராரு. அண்ணன் வரும்போது தம்பிக்காரர் என்ன பண்ணுறாரு பாருங்க, யாக்கோபு கூழ் காய்ச்சிட்டு இருக்காரு. இப்போ அண்ணனுக்கு பசி, தம்பி கிட்ட கூழ் இருக்கு. அண்ணனுக்கு வேண்டியது யார்கிட்ட இருக்கு? தம்பி கிட்ட இருக்கு. இப்போ அண்ணன் என்ன சொல்றாரு? தம்பி எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்பா, கொஞ்சம் கூட அப்படின்னு கேட்கிறாரு. தம்பி அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றான். அப்போ உடனே அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னா? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்னிடத்தில் விற்று போடு. தம்பிக்கு கவனம் ஃபுல்லாக அண்ணன் சொத்துல. ஆனால் அண்ணன் என்ன பண்ணுறான்? நல்லா கவனிங்க ஒரு விஷயத்தை. இது அண்ணன் தம்பி உறவுல உள்ளத விஷயத்தை நான் பேச வரல. நான் என்ன பேச வரேன்னா, அது அண்ணனாக இருந்தானே, தம்பியாக இருந்தானே, யாராக இருந்தானே, உங்கள் சொத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? உங்கள் ப்ராப்பர்ட்டி நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். உங்களோடு கூட இருக்கிறதெல்லாம் நீங்கள் தான் சரியாக வச்சுக்கணும். இப்போ அங்கே என்ன நடந்துச்சு? அதற்கு ஏசா 32ஆம் வசனம் பாருங்க. இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம். இப்படித்தான் நம்ம நிறையா விஷயத்தில் நம்ம தகுதியை என்ன பண்ணுறோம்? இழந்து போகிறோம். அவன் சொல்லுகிறான், சாவ போற நேரத்தில் சேஷ்ட புத்திர பாகமா எனக்கு உதவி செய்ய போகுது. அது ஒரு பெரிய விஷயம் இல்ல, தூக்கி போடாத. கூழ் குடித்தால் அது எவ்வளவு நேரத்துக்கு தான் இருக்கும் உடம்புல? மிஞ்சி போனா ஒரு 6 மணி நேரம் உடம்போட கலந்து அது அடுத்த ஏரியாவுக்கு போயிடும். ஆனா சேஷ்ட புத்திர பாகம் அப்படி அல்ல. அது நிரந்தரமாய் நம்மை வாழ வைப்பதற்கு ஒரு கூழுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்தானே. அந்த சேஷ்ட புத்திர பாகம் இருந்தால் இதை மாதிரி எத்தனை கூழ் குடிக்கலாம். இங்கே தான் தகுதியை இழக்கிறோம். கர்த்தருக்குள்ளே நாம் மகிழ்ச்சியாக இருப்பது தான் நம்முடைய பலன். ஆனால் அதை விட்டுறோம், அதுக்கு ஏதுவானதை செய்யலை. ஆனால் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு சந்தோஷமே இல்லை, எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, என்னிடத்துல பலன் இல்லை. இந்த ஏசா செய்த காரியம் பாருங்க. அவன் சொல்லுகிறான், இது எனக்கு என்னத்துக்கு? 34ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செய்தானா? அலட்சியம் பண்ணினான். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், அநேகர் தங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தையும் கிறிஸ்துவுக்குள் வாழுகிற வாழ்வையும் அலட்சியம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நீங்கள் அலட்சியம் பண்ணும்போது கிறிஸ்துவுக்குள் ஜீவ வாசனையாய் உங்கள் தகுதி வராது. அந்த கேள்வியே அதான் இருக்கு. இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அந்த எவன் தகுதியானவன்கிற இடத்துல நான் தகுதியானவன் என்று தைரியமாய் சொல்லும்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. எனக்குள் அந்த தகுதி வர வேண்டும்.
அந்த தகுதியை நான் பெற்றிருக்கிறேனா? ஏசா ஒரு சாதாரண விஷயத்துக்கு இழந்து போனான். உங்களை என்னையும் ஏசாவை ஏமாற்றினது போல பிசாசினுடைய தந்திரம் எத்தனை முறை நம்மளை ஏமாற்ற பார்த்திருக்கிறது. நாம் ஏமாந்திருக்கிறோமா? நம்முடைய தகுதியின் மூலமாக நாம் ஜெயித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இழந்து போன இன்னொருவரை கூட உதாரணப்படுத்துகிறேன். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ இவ்வளோ நாள் மலடியா இருந்தது, குழந்தை பெக்காமல் இருந்ததற்கு காரணம் உண்டு. இப்பொழுது உன் வயிற்றில் பிறக்க போகிற அந்த குழந்தை விசேஷமானது. ஒரு வேல்யூவான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. உங்களுக்கு உங்களை வேல்யூ படுத்தி ஆண்டவர் எத்தனை காரியங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எவ்வளவு வேல்யூ பண்ணீங்க? ஆராதனையை எவ்வளவு வேல்யூ பண்றோம்? சபையை எவ்வளோ வேல்யூ பண்ணுறோம்? கர்த்தருடைய காரியத்தை எவ்வளோ தூரம் நம்ம வேல்யூ பண்ணுறோம்? பாருங்கள், உங்களுடைய வேல்யூவை பொறுத்து தாங்க நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பு என்னன்னு தெரியும். நீங்கள் வேல்யூ பண்ணுறது என்னன்னு தெரியணும்ல. அப்போ இங்கே இந்த நியாயாதிபதிகளில் ஒரு குடும்பத்தில் வந்து ஆண்டவர் பேசுகிறார். ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் என்ன செய்யக்கூடாது? குடியாதபடிக்கும், தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கும். இன்னும் குழந்தையே வரல, இன்னும் குழந்தைய வயிற்றுல உருவாகல, அதுக்குள்ள என்னத்தை கொடுக்கிறார்னா, நீ இப்படி ஒரு தகுதியில் இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து சில தகுதிகளை கொடுக்கும்போது நம்முடைய சுயநலத்துக்காக கர்த்தர் கொடுத்த தகுதியவே நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இழந்து கொண்டு இருக்கிறோம். பிடிவாதமாய் நிற்க வேண்டும், கட்டாயமாய் நிற்க வேண்டும். கர்த்தருக்குள்ளே அப்படி நாம் இருந்தால்தான் நம்முடைய தகுதி ஒரு நாளிலே நிர்ணயிக்கப்படும். அந்த தகுதி ஒரு நாளிலே காண்பிக்கப்படும். அந்த தகுதியை ஒரு நாளிலே கர்த்தர் இந்த உலகத்திற்கு அங்கீகரிக்க பண்ணி அதை ஆசீர்வாதமானதாய் மாற்றி தருவார். அல்லேலூயா. அங்கே இன்னும் குழந்தை வரவில்லை, ஆனால் என்ன வந்திருக்கிறது என்றால், எப்படிப்பட்ட தகுதியிலே இருக்கணும், நீ அதுக்கு என்னெல்லாம் செய்யணும். நீ சாதாரணமா திராட்சரசமும் குடிக்க கூடாது, மதுபானமும் குடிக்க கூடாது. திராட்சரசம் வேற, மதுபானம் வேற. இன்னைக்கு மதுபானம் குடிக்கிற நிறைய பேர், இது திராட்சரசம் தானே, அது வேற இது வேற. சரிங்களா? தீட்டானது ஒன்றும் புசியாதபடிக்கு. சாப்பாட்டில் கூட தீட்டானதும் நமக்கு இருக்கு. அதெல்லாம் செய்யாதபடி எப்படி இரு? எச்சரிக்கையாயிரு. இப்போ இதை பேசும்போது அவள் யார் தான்? குழந்தை பெறாத மலடி. 5ஆம் வசனம் பாருங்க. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நீ இப்படி இருக்க ஆரம்பிச்சிட்டனா, இதுக்கு நீ ஒத்து வந்தா, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீ ஓகேன்னு சொல்லிட்டனா, உன்னைய நீ இப்படி தகுதிப்படுத்தினால், என்ன தகுதிப்படுத்த வேண்டும்? இப்படியெல்லாம் செய்யாம நீ உன்னை தகுதிப்படுத்தணும். நீ உன்னை தகுதிப்படுத்தி கொண்டால் நீ கற்பந்தரிப்ப. அப்படி நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி. அடுத்த தகுதிக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லு. அவனை நீ எப்படி வளர்க்கணும்னா, அவனை என்ன தகுதியில கொண்டு வரணும்னா, முடியே வெட்டக்கூடாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கு என்று எப்படி இருக்குமா? நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான். அவனை நான் செலக்ட் பண்றதே எதுக்குன்னா, பெலிஸ்தியர்கிட்ட இருந்து இஸ்ரவேலை மீட்கிறதுக்கு. இவன் என்ன தகுதியானான் தெரியுமா? இந்த சிம்சோனுடைய வழிநடத்தல் பாருங்க. இந்த சிம்சோனுடைய கண்கள் இச்சைக்கு இடம் கொடுத்தபடினால் அவன் என்ன செய்தானா பாருங்க. 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அந்த பெலிஸ்தியன் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்தே வாசித்தும் பார்க்கலாம். நீங்கள் வீட்டில் போய் அதை வாசியுங்கள். அவள் என்ன செய்தானா, அந்த ஊருக்கு போய் அங்கே இருக்க ஒரு பெண்ணை பார்த்த உடனே அப்பாட்ட வந்து சொல்கிறான், எனக்கு அந்த ஊரில் இருக்கிற அந்த பெண்ணு ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ அப்பா என்ன தெரியுமா சொல்கிறாரு? எப்பா, உன் தகுதிக்கு அந்த பெண்ணை நீ என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாதுன்னா, உன்னை ஆண்டவர் படைச்சதே, இந்த உன்னை அழைச்சதே, உன்னை நசரேயனா ஆக்குனதே பெலிஸ்தியன் கையிலிருந்து யாரை விடுவிக்க? இஸ்ரவேலனை விடுவிக்க. உன்னை விடுவிக்க போற இடத்துல நீ போய் இப்ப சம்பந்தம் பண்றேன்னு சொன்னா அது தகுதி அல்ல. ஆகையினாலதான் வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இல்லாதது போல விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. நீ தகுதி பெற வேண்டும் என்று அங்கே சொன்ன மாத்திரத்தில் அவன் அதை விடுவதாக தெரியவில்லை. அப்புறம் என்ன சொன்னானா, வேறொரு வீட்டுக்கு போனானா. அப்படி அவர் நிறைய வீட்டுக்கு போறாரு. எங்க போய்? பெலிஸ்தியன் வீட்டில். பெலிஸ்தியன்காரன் அவனுடைய வீக்னஸை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் நடக்கு. நீங்களும் நானும் தகுதி அடைகிற காரியத்தில் சரியா இல்லை என்றால் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிற பிசாசினுடைய தந்திரம் நம்மளை என்ன பண்ணிடும்? விழுங்கிறோம். தகுதியை தள்ளி விட்டுறோம். தகுதியை இழந்தோம் என்றால் கர்த்தருடைய மகிமை விலகும், அபிஷேகம் விலகும், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகிடும். தகுதியை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. தகுதியை இழக்காமல் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பெரிய கடமையா இருக்கிறது, பொறுப்பா இருக்கிறது, முக்கியத்துவமா இருக்கிறது. அவள் என்ன செய்தாலும் பாருங்க, 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி
ஒருவனை அழைத்து தலை மயிரின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினால் அவன் பலம் அவனை விட்டு தகுதியை இழந்துட்டோன்னா அதுக்கு பிறகு ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு எழுந்து விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு, தகுதி இருந்தா தான் யாரும் கூட இருப்பா, கர்த்தரும் கூட இருப்பார், இல்லைன்னா அவரு போயிடுவாரு. இந்த சிம்சோனுக்கு கர்த்தர் தன்னை விட்டு போனதே அவனுக்கு தெரியல. தகுதி அடைய அடைய கர்த்தருக்குள் இருப்பது நல்லா தெரியும். தகுதியை இழக்க இழக்க ஆண்டவர் கூட இருக்காரானே தெரியாது. அப்படி அவன் அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். ஆனால் தகுதியை இழந்தபடியால் பெலிஸ்தியனுடைய கரங்களில் அன்றைக்கு சிக்கி கொண்டான். தன்னுடைய தகுதி என்ன? நசரேனா இருக்க வேண்டும். நான் நசரேனா இருக்கும் பொழுது என் தலையிலே சவரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது, அதான் அடையாளம். முடியல பவர் ஒன்றும் இல்லை, முடியல பவர் ஒன்றும் இல்லை, ஆனால் அதுக்கு கீழ்ப்படிதல தான் பவர். அதை செய்யாமல் இருக்கிறதுல தான் பவரே ஒழிய முடியல ஒரு பவர் இல்லை. இப்போ இவன் தலையிலே சொல்லப்பட்ட காரியம் சவரகன் கத்தி என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது. அன்னைக்கு உன் தகுதி இழந்துருவேன், உன் தகுதி இழந்த அன்னைக்கு உன் பலத்தை இழந்துருவேன், உன் பலத்தை இழந்த அன்னைக்கு கர்த்தர் உன் கூட இருக்க மாட்டார். இதுதான் தகுதியை இழந்த பொழுது நடந்த விஷயம். அப்ப நான் கிறிஸ்துவுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையான தகுதியை நான் வச்சிருக்கணுமா வச்சிருக்க கூடாது? அந்த தகுதி என்னை விட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். என் கண்ணுக்கு இச்சை ஏற்படத்தான் செய்யும். பாருங்க, அவன் அதனாலதான் என்ன பண்ணாங்க பாருங்க, 21ஆம் வசனம் பாருங்க, நியாயாதிபதிகள் 16:21. பெலிஸ்தியர் அவனை பிடித்து எதை பிடுங்கிட்டாங்க, அதுதான் இவனுக்கு கேடே உண்டாக்குச்சு. ஆண்டவர் யாரை மீட்கணும்னு வச்சாரோ, யாரை மீட்கிறதுக்காக இஸ்ரவேலர்கள் நடுவே பெலிஸ்தியனை கொன்று அல்லது பெலிஸ்தியனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று ஒரு நசரேய விரதம் கொடுத்து இந்த சிம்சோனை ஏற்படுத்தினாரோ, அந்த பெலிஸ்தியனிடத்தில் இவன் மீட்புக்கு போகாமல், விடுவிப்பதற்கு போகாமல், இச்சையோடு போன அந்த கண்ணை கர்த்தர், நான் இப்படி சொல்லுவேன், பெலிஸ்தீனை வச்சு அவன் கண்ணை என்ன பண்ணியாச்சு, பிடிங்காச்சு. இன்றைக்கி அதுதான் நிறைய நேரம் நம்முடைய லைஃப்பில் நடக்கும். என்றால் நான் என் தகுதியை என்ன செய்து கொண்டே இருப்பேன், இழந்து கொண்டே இருப்பேன். நான் தகுதியை இழக்க இழக்க நரகத்திற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம். நான் தகுதி பெற பெற நான் பரலோகத்துக்கு நேராய் வழி நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறேன் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ அங்கே நடந்த விஷயம் என்ன? அப்படி உடலில் கண்ணை பிடுங்கினாங்க. ரெண்டாவது அவனை காசாவுக்கு கொண்டு போய், காசாவில் தான் ஏற்கனவே இவர் கண்ணை இழந்தார், அதாவது கண்ணில் இச்சையில் இழந்தார். எந்த ஊரில் தான்? காசாவில் தான். இப்போ கண்ணை பிடுங்கி திரும்ப எந்த ஊருக்கு கூட்டு போகிறாங்க? காசாவுக்கு கூட்டு போய் அவனுக்கு 2 வெங்கல விலங்கு போட்டு, இதெல்லாம் அவனுக்கு செய்யக்கூடாது, செய்ய முடியாது. இவனை சிறைச்சாலையிலே என்ன செய்து கொண்டிருந்தானா? என்ன வேலை பாருங்க. எப்படி ஒரு பலசாலியை கொண்டு போய் எங்க அடிச்சிட்டாங்களாம், மகாவரைக்க விட்டாங்க. ஏன்? தகுதியை இழந்தால் உலகம் நம்மளை என்ன செய்ய வைக்கும், அவ்வளவுதான். உலகம் நம்மளை மாவரைக்க வைக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆசாரியன், நீ ராஜா, நீ நீதிமான், நீ உத்தமன், நீ பரிசுத்தவான். ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் உங்களை கொண்டு எங்க உட்கார வைக்குது, அப்படியே மாவாட்ட வச்சு. என்றைக்கு நாம் நம் தகுதியை இழக்கிறோமோ கண்டிப்பாக அப்படித்தான் வரும். அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான காரியங்களை இழந்து போகாதபடி 4 காரியங்களை வேகமாக குறித்து கொள்ளுங்கள். வேகமாக சொல்லுகிறேன். முதல் காரியம், என் அழைப்புக்கு நான் மதிப்பளிக்க வேண்டும். உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை என்னையும் கர்த்தர் என்ன செய்தார்? அழைத்தார். என்ன சொல்லி அழைத்தார்? அவருடைய சொந்த பிள்ளை என்று சொல்லி அழைத்தார். உங்களை என்னையும் பிள்ளையா அழைச்சிருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஏதேன் தோட்டத்துக்குள்ளே அழைத்து வந்தார். அழைத்து வந்த அவர்கள், அழைப்பை பெற்று வந்த அவர்கள், இப்படி சொல்லுகிறேன். ஏதேன் தோட்டம் உருவாக்கின பிறகு ஆதாம் ஏவாள் உருவாக்கப்படுகிறார்கள். ஏதேன் தோட்டத்துக்குள்ள வச்சு அவங்கள உண்டாக்கல, வெளியே வச்சு உண்டாக்கி எங்க கூட்டு வர்றாரு? ஏதேன் தோட்டத்துக்குள்ள அழைத்து கொண்டு வருகிறார். உங்களையும் என்னையும் அவர் அண்டை அழைக்கிறார். அழைக்கும் பொழுது அழைப்பு பெற்று வந்த நாம் அழைக்கப்பட்ட இடத்திலே நம்ம எப்படி வச்சுக்கணும்? தகுதி உள்ளவளா வச்சு. கவனிச்சு பாருங்க, ஆதாம் ஏவாள் தகுதியை இழந்த பொழுது, தகுதியோடு இருக்கும்போது இருந்த தோட்டத்துக்குள்ள தகுதியை இழந்த பொழுது அவர்கள் இல்லை. இன்றைக்கு இப்படித்தான் நம்ம நிறைய காரியத்தை இழந்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே இழந்து போனதை தேடுறதுக்கு தான் என்ன செஞ்சாராம்? வந்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார்.
நம்மளை இழந்து போக வைக்க அல்ல, மீண்டும் மீண்டும் கொடுத்து நம்மை அவரை அறிவின் மேன்மை பெருக மாளிகையாக கட்டி எழுப்ப நம்மை பரிசுத்த சந்ததியாய் மாற்றத்தான் அவர் விரும்புகிறார். ஆனால் நம்முடைய தகுதி அநேக நேரத்தில் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இழக்க பண்ணி கொண்டிருக்கிறது. அவன் அழைப்பை உறுதிப்படுத்தாமல், அழைப்பில் நிற்காமல் அவன் தன்னுடைய தகுதியை இழந்தான். அது நிமித்தமாக நடந்தது என்ன? அவன் தோட்டத்தை இழந்தான், ஆசீர்வாதத்தை இழந்தான். இரண்டாவதாக, நமக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தத்தை நம்ப வேண்டும். உங்களுக்கு கொடுக்கிற கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். அந்த வாக்குத்தத்தமே உங்களை என்ன செய்துன்னு தெரியுமா? தகுதி மாத்திரம் ஆக்குறது இல்ல, உங்களை பெரியவர்களாய் மாற்றும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வார்த்தையும் அதுதான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கும் போது, இந்த ஏசாவை ஏமாத்திட்டு இந்த யாக்கோபு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஓடிக்கிட்டு இருக்கிறவனுக்குள்ள என்ன இருக்கு? வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த யாக்கோபு ஏமாற்றுக்காரன், இந்த யாக்கோபு எத்தன், தகுதி இல்லாதவன். எதற்கு தகுதி இல்லாதவன் என்றால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்று வழி நடத்துவதற்கு தகுதி இல்லாதவன். ஆனால் தகுதி இல்லாத அவனை கர்த்தர் தகுதிப்படுத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கு தகுதி இல்லாத நம்மையும் கர்த்தர் தகுதிப்படுத்துகிறார். அவனை பார்த்து சொல்லுகிறார், அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நான் உன்கிட்ட பேசுறேன்ப்பா, நான் உன்னை என்ன செய்வேன்னா விடமாட்டேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். யாரை பார்த்து பேசுறாரு? ஒன்றும் கெட்டு போறதுக்கான வழிதான் அவன்கிட்ட நிறைய இருக்கு. அண்ணனை ஏமாத்தி இருக்கிறான், அப்பாவை ஏமாத்தி இருக்கிறான், ஓடி வந்துட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவன்கிட்ட போய் பேசுறாரு. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஆண்டவர் தகுதியை பார்த்து நம்மோடு பேசவில்லை, ஆனால் அவர் பேசின பிறகு தகுதி அடையாம இருக்க மட்டும் கூட. நல்லா கவனிங்க, நம்மள்ட்ட அவர் பேசும்போது நம்ம யாரு கிடையாது, தகுதி அடையவில்லை, தகுதி பெறவில்லை. ஆனால் அவர் பேச ஆரம்பித்த பிறகு நிச்சயம் என்ன அடைஞ்சிருக்கணும்? தகுதி அடைஞ்சிருக்கணும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. இன்னும் தகுதி ஆகாமலே இருப்போம் என்றால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. நல்லா கவனிங்க, இந்த யாக்கோபு வாக்குத்தத்தத்தை பெறும்போது அவன் தகுதியானவன் அல்ல. நீங்களும் நானும் ரட்சிக்கப்படும் போது நாமும் யார் கிடையாது, தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் இப்பொழுது நமக்கு தகுதியை தந்திருக்கிறார். அந்த தகுதியிலே நாம் நிலைத்திருக்கிறோமா? யாக்கோபோடு அதனாலதான் பேசுகிறார். ஏனென்றால் யாக்கோபு என்பவன் தகுதி இல்லாதிருந்தாலும் அவனுக்குள் இருக்கிற வாக்குத்தத்தம் தகுதியானது. ஏனென்றால் அது அந்த சந்ததிக்குள்ளது. அதை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்க விரும்பினார். அப்பந்தான் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது. அதுதான் இந்த வருஷம் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். எப்போங்க தகுதி அடைஞ்சா? இந்த வருஷத்துல கேட்ட வார்த்தை ஆரம்பத்திலிருந்து எத்தனை பேர் தகுதி அடைந்து அதை பெற்றிருக்கிறீர்கள்? அல்லேலூயா. மூன்றாவதாக, அபிஷேகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்கள் மீது வைத்திருக்கிற அபிஷேகம் விலகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்குள்ளே ஒரு அபிஷேகம் இருந்தது, அவனுக்குள்ளே ஒரு தரிசனம் இருந்தது, யோசேப்புக்குள்ளே ஒரு திட்டம் இருந்தது, யோசேப்புக்குள்ளே ஒரு நடத்துதல் இருந்தது. யோசேப்பு எப்பொழுதும் கர்த்தருடைய காரியங்களின் வெளிப்பாடு உள்ளவனாக இருந்தான். அந்த அபிஷேகம் நிறைந்த மனுஷனை பாவத்தில் தள்ளும்படியான ஒரு நிலைமை வந்த பொழுது அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? 9ஆம் வசனம் பாருங்க. ஒன்ன மட்டும்தான், உன் மேல மட்டும்தான் எனக்கு உரிமை கிடையாது, மற்றபடி இந்த வீட்டில் எல்லா உரிமையும் எனக்கு உண்டு. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு. இப்போ யோசேப்பிட்ட என்ன வாசனை இல்லை? மரண வாசனை இல்லை. அல்லேலூயா. அவன்கிட்ட என்ன வாசனை இருக்கு? இப்போ ஜீவ வாசனை இருக்கிறதுனால தான் மரணத்துக்கு ஏதுவான வாசனை வருகிற, செய்கிற, செயல்படுத்த விரும்புகிற, தூண்டுகிற இடத்திலே அவன் ஜீவனுக்கு ஏதுவான வாசனையை பேசி தன் தகுதியை நிலைநிறுத்தி கொண்டான். அல்லேலூயா. தன் தகுதியை இழந்து விடவில்லை, தன் தகுதி அவனை விட்டு போகவில்லை. அவன் என்ன செய்தான்? தவறான குற்றச்சாட்டு சொல்லி அவனை தூக்கி சிறைச்சாலையில் போட்டாலும், நீங்க கவனிச்சு பாருங்க. நான் இப்படி நினைக்கிறேன், ஏன் போத்திபார் தூக்கி சிறைச்சாலையில் போட்டிருப்பாருனா, இன்னொருக்கா இதே மாதிரி ஒரு பிரச்சனை அவன் மனைவியால யாருக்கு வரக்கூடாது. ஏன்னா யோசேப்பு அந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே, 3ஆம் வசனம் வாசிங்களேன். யோசேப்பு அந்த யோசேப்பு வந்த அன்னைக்கே இவன் அடிமையா தான் வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்த அன்னைக்கே யார் இருக்கதை பார்த்துட்டாரு, கர்த்தர் அவன் கூட இருக்கிறாரு, அவன் செய்யற யாவையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்று எஜமான் கண்டதை யார் காணல? மனைவி காணல. இப்ப மனைவி பார்வை வேற, எஜமான் பார்வை வேற.
இப்போ எஜமான் காப்பாற்றி கொண்டு எங்கே வச்சிருக்காரு? அங்கே வச்சா மட்டும்தான் வேற யாரும் போக முடியாது, அங்கே வச்சிருக்காரு. நான் அதை எப்படி சொல்ல முடிகிறது என்றால், ஒரு நாள் வந்தது, இதே போத்திபார் தனக்கு வலது பக்கத்தில் ஒரு ரதத்தை ஏற்படுத்தி அந்த ரதத்தில் இவனை உட்கார வைத்து இவனுடைய மோதிரத்தை கழட்டி அவனுக்கு போட்டு இவனுடைய மெல்லிய வஸ்திரத்தை எடுத்து அவனுக்கு போட்டு இவன் சொல்கிறபடி தான் கையை காலம் அசைக்கணும் பார்த்துக்கங்க அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு போயிட்டார். அல்லேலூயா. தன் வீட்டில் இப்படி ஒரு தவறு செய்தான் என்று சொல்லுகிறவனுக்கு யாராவது அப்படி செய்வாங்களா? செய்தது உண்மை என்றால். ஆனால் நிரூபிக்கும்படி போத்திபாரின் மனைவி கையில் யார் சட்டம் இருக்கு? யோசேப்பு சட்டம் அவ கையில் இருக்கு. நம்ம ஊராக இருந்தால் நிச்சயமாக முத்திரை போட்டு 20 வருஷம் ஜெயில். நம்ம ஊர் தீர்ப்பு அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் அங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், தகுதி இருக்கிறவர்களை தண்டனை விட கர்த்தர் விட மாட்டார். தகுதி வந்துருச்சுன்னா ஆண்டவர் காப்பாற்றுவார், ஆண்டவர் அதை விட மாட்டார். தகுதி தான் ஆண்டவருக்குள்ள, கிறிஸ்துவுக்குள் நம்மை தகுதி உள்ளவர்களாய் நாம் மாற்றாவிட்டால் வரும் தண்டனைக்கு நாம் தப்பித்துக்கொள். மாற்ற தகுதியா இல்லைன்னா வரும் கோபத்திற்கும் வரும் தண்டனைக்கும் தப்பிக்கவே முடியாது. அப்ப அங்கே கவனித்து பாருங்கள், இந்த யோசேப்பு அங்க சொல்லுகிறார், இந்த பொல்லாங்கான காரியம், இந்த மரணத்துக்கு எதுவான வாசனையை நான் செய்யவே மாட்டேன். 3 காரியத்தை சொல்லி இருக்கிறேன். 4வதாக கடைசியாக அனுப்பியதற்கு உண்மைத்துவமாய் இருந்தார். இயேசு கிறிஸ்து பிதாவானவர் அவரை அனுப்பினார். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. யோவான் 10:37 சொல்லுகிறார், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. அனுப்புனது எதுக்கோ அந்த வேலையை மட்டும் இயேசு செய்தார். இயேசு சொல்லுகிறார், என்னை அனுப்பின என் பிதா இதற்காகத்தான் என்னை அனுப்பினார், நான் அதை மட்டும்தான் செய்வேன். அந்த தகுதியை விட்டு கொஞ்சம் கூட அவர் என்ன செய்யல, மாறவே இல்லை. இயேசு தான் அனுப்பப்பட்ட தகுதியை ஒரு நாள் கூட உதாசீனப்படுத்தவில்லை, மட்டுப்படுத்தவில்லை, குறைவா எண்ணவில்லை. அதிலே அவர் கவனமாக இருந்தார். ஆகையினால தான் அவர் அடிக்கடி சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 4:34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. என் சாப்பாடே என்னன்னா என் தகுதியை இழக்காத அளவுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு என் தகுதியை நான் இழக்க மாட்டேன். ஏன்னா என்னை அனுப்பினவர் எதுக்கு அனுப்பினாரோ அதை நான் செய்வேன். அல்லேலூயா. அப்ப உங்களை என்னையும் அழைச்சது எதற்கோ, வாக்கு பண்ணினது எதற்கோ, அபிஷேகம் பண்ணினது எதற்கோ அதை செய்தே ஆக வேண்டும். உங்களை என்னையும் கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரா? அனுப்பி இருக்கிறார். எங்க அனுப்பி இருக்கிறார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்க. உங்களை என்னையும் அனுப்பி இருக்கிறார். எங்க அனுப்பி இருக்கிறார் தெரியுமா? உலகத்துக்குள்ள அனுப்பி இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய், புறப்பட்டு வான்னு கூப்பிடல, நம்மளெல்லாம் பார்த்து என்ன சொன்னாருங்க? புறப்பட்டு போய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்புகிறார். பிதா குமாரனை அனுப்பினார். குமாரனாகி இயேசு கிறிஸ்து யார் அனுப்பினார்? நம்மளை எல்லாரையும் அனுப்பி இருக்கிறார். இப்போ நீங்கள்லாம் அனுப்புனது மாதிரி இருக்கீங்களா? ரட்சிக்கப்படும் பொழுது வா என்றார். ரட்சிக்கப்பட்ட உங்களை தகுதியான உடனே இப்போ உங்களை பார்த்து என்னன்னு சொல்றாரு? போ என்கிறார். இந்த வசனம் தெளிவா இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன ஆக்குங்க? சீஷர் ஆக்குங்க. நீங்க போய் கரெக்டா இருக்கீங்களா? இதாங்க தகுதி. இயேசு தன்னுடைய தகுதியை ஒரு நாளும் மாற்றவே இல்லை. ஆகையினால தான் அவர் சொல்லி முடிக்கிறார் மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் ஒரு தகுதியும் வராம சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா ஆமேன் கர்த்தராகிய இயேசுவே வாரும்னு சொன்னாலும் அங்கே என்ன செய்ய முடியாதான்? போக முடியாது. அல்லேலூயா. அன்னைக்கு நான் அல்லேலூயா 2 கூட போட்டால் கர்த்தர் கதவை திறந்துருவார்னு நினைச்சிடாதீங்க. நியாய தீர்ப்பு அன்னைக்கு 2 சோத்திரத்தை எக்ஸ்ட்ரா போட்டால் நடக்கவே நடக்காது. இன்றைக்கு இப்பொழுது இந்த என்னுடைய ஆவி ஆத்மா சரீர நினைவாற்றல் சரியாக இருக்கும்போது என்னை நான் தகுதிப்படுத்தினால்தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமே அல்லாமல் சும்மா நேரப்போக்குக்கும் காசுக்கும் பணத்துக்கும் மேடைக்கும் கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு 4 பேர் பார்க்குற மாதிரி கூப்பிடுறதுனால பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. அல்லேலூயா. அப்போ நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என்னை நான் தகுதியாக்க வேண்டும். அதைத்தான் அந்த வசனத்தை திரும்ப வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனை இருக்கிறது, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை இருக்கு. இன்னைக்கு நமக்குள்ளே அந்த ஜீவ வாசனை இருக்கிறதா? நமக்குள்ளே அந்த ஜீவ வாசனை வருகிறதா?
நம்மை கெட்டு போக பண்ண நம்முடைய கண்களின் இச்சை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள், நம்மளுக்கு சொல்லப்படுகிற ஆலோசனைகள் தகுதியை இழக்க பண்ணுவதாக இருந்தால், அப்படி சொல்லுகிற நபர் யாரா இருந்தாலும் சரி, எந்த உறவா இருந்தாலும் சரி, அதை நாம் சரிப்படுத்த வேண்டும். அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமா இல்லையா? அந்த தகுதியை உழைப்பதாக இருந்தால் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே உத்தமம். அல்லேலூயா. அப்ப என் தகுதியை நான் இழந்து போகாதபடி ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை எனக்குள் இருக்க, அந்த வாசனையை இன்னும் அதிகப்படுத்துவோம், இன்னும் நம்மை தகுதிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மகா கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனை எங்களுக்குள் உண்டாவதாக. நாங்கள் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் அதற்கேற்ற தகுதி அடைய எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும். நாங்கள் எல்லாரும் தகுதி உள்ளவர்களாய் மாற எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எங்களை தகுதியிலிருந்து விலக பண்ணுகிற காரியங்கள், விலக பண்ணுகிறதான செய்திகள், விலக பண்ணுகிறதான நபர்களை எங்களை விட்டு அகற்றி நாங்கள் தகுதியில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். உங்களுடைய உற்சாகமான காணிக்கை தசமனாலே ஊழியத்தை தாங்குவதற்கும் தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கும் கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.